அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. ஹிஜ்ரி 1447, அதாவது 2025 டு 2026 வருஷத்துக்கு உண்டான உம்ரா விசா இஷ்யூ பண்றதுல சில மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல என்னென்ன மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான சரியான சர்க்குலர் வரல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ அதற்குண்டான ஒரு முழுமையான சர்க்குலர் என்ன செஞ்சிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் கன்ஃபர்மேஷன். ஹோட்டல் கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம என்ன செய்ய முடியாது கேட்டீங்கன்னா விசாவை இஷ்யூ பண்ண முடியாது. முன்னாடி எப்படி நம்ம விசா இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம நார்மலா பாஸ்போர்ட் கொடுப்போம். பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேக்கை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுவோம். ரெண்டாவது பேக்கேஜ் பயணத்துடைய திட்டத்தை நாங்கள் ரெடி பண்ணி என்ன செஞ்சுருவோம், கொடுப்போம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பேமெண்ட்டை செலுத்துவோம். நாலாவது மோஃபா கிரேட் ஆகும். அஞ்சாவது விசா வந்துடும். ஸோ இப்படி தான் பயண திட்டத்தை நம்ம அப்லோடு பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், விசா இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தோம் போர்ட்டலில். இப்போ அதுக்குண்டான போர்ட்டலில் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நுஸ்க் மசார்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலில் தான் நம்ம இப்போ என்ன செஞ்சோம், ஏஜென்சிக்கு லாகின் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பாஸ்போர்ட்டை அப் அண்ட் டவுன் ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஹோட்டல் கன்ஃபர்மேஷனுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்குது. நம்ம எந்த ஹோட்டலில் தங்க போகிறோமோ அந்த ஹோட்டலில் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு நாங்கள் தங்குறோம் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கொடுப்போம். அந்த ரிக்வஸ்ட்டை அவங்க என்ன செய்வான்னு கேட்டிங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பே ஓப்பன் ஆகுது. இந்த பயணத்துடைய திட்டத்தை நம்ம என்ன செய்யணும், டைப் பண்ண முடியும். இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி நாங்கள் இந்த ஹோட்டலில் இருக்கிறோம், இத்தனாம் தேதி நாங்கள் மதினா போகிறோம், இந்த தேதியில் நாங்கள் என்ன செய்கிறோம், ஜித்தாக்குள்ளே நாங்கள் வர்றோம், இல்லை இந்த தேதிக்குள்ளே நாங்கள் மதினாக்குள்ளே வர்றோம், இந்த ஃப்ளைட்டில் வரோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அப்போ தான் டைப் பண்ணி பேக்கேஜை ரெடி பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா பேமெண்ட்டு கட்ட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் கேட்டிங்க அப்படின்னா விசாவுடைய மோஃபா ரெடியாகி விசா இஷ்யூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய உம்ரா பயணிகள் எல்லாரும் நுஸ்கு மசாருங்கிற அந்த சைட்டில் ஹோட்டல் கன்ஃபர்மேஷனை நம்ம உறுதிப்படுத்தியிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா விசா இஷ்யூ ஆகும். இல்லை அப்படின்னா விசா இஷ்யூ ஆகுது. ஸோ இது சவுதி விசன் 2030 அப்டேட்னு சொல்லலாம். இந்த அப்கிரேடு செய்கிறதுனால சவுதி கவர்மெண்டோடைய நோக்கம் என்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹாஜிகளுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காகவும் ஹாஜிகள் தங்கக்கூடிய அந்த ஹோட்டலை தரமானதாக உறுதி செய்கிறதுக்காகவும் ஹோட்டலில் நடக்கக்கூடிய புக்கிங் மோசடியை தடுக்கிறதுக்காகவும் ஒரு உயர்தரமான ஒரு நல்ல அனுபவம் உள்ள உம்ராவை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சவுதி கவர்மெண்டுடைய இலக்காக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய உம்ரா விசா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் புக்கிங் இல்லாமல் உம்ரா விசா இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ அதனால இண்டிவிஜுவல் விசாவில் சில இஷ்யூ பண்ணுறதுல சில சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா குரூப்புக்கு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் கேட்டிங்கன்னா உம்ரா ஹோட்டல் கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம விசா இஷ்யூ பண்ணிடலாம். ஆனால் இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம விசா இஷ்யூ பண்ணுறதுல சில சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க கேட்டிங்க அப்படின்னா விசா உம்ரா விசா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், ரியாத் இறங்கிடுவோம், தமாம் இறங்கிருப்போம், யான்பு போவோம், மதினா போவோம், நம்மளுக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கு நம்ம போக முடிஞ்சுச்சு. இந்த விசால இப்போ போகலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோட்டல் கன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம், வெளியே போக முடியும். ஆனா முன்னாடி அப்படி இல்ல. முன்னாடி நம்ம விசா மட்டும் இஷ்யூ பண்ணிட்டு நம்ம எங்க வேணாலும் போக வர இருந்துகிட்டு இருந்தோம், எங்க எந்த போர்ட்ல வேணாலும் இறங்கிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா இப்போ அதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியா இருக்கு இண்டிவிஜுவல் விசா இஷ்யூ பண்றதுல. சோ அதுக்கு மாற்றம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு டூரிஸ்ட் விசா மட்டும் தான் அதுக்கு உண்டான மாற்றம். இப்போ டூரிஸ்ட் விசா காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா எல்லாமே விஎஃப்எஸ் ஆஃபீஸ் விசா இஷ்யூ பண்றது எல்லாமே சேர்த்து ஒரு 24,000 வந்துடும். இப்போ இதே உங்களுக்கு விசா உம்ரா விசா இப்போ மார்க்கெட்ல 15,000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9,000 ரூபாய் டிஃபரன்சேஷன் வரும். ஆனா டூரிஸ்ட் விசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 இயர் மல்டிபிள் என்ட்ரி கொடுப்பாங்க, 90 டேஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் உம்ரா விசால சிங்கிள் என்ட்ரி தான் 90 டேஸ் என்ன செய்யலாம், ஸ்டே பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் நீங்க இதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இமீடியட்டா டிராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 15,000 ரூபாய் கொடுத்து எடுத்து நம்ம என்ன செய்வோம், உம்ரா விசால நம்ம ஈஸியா டிராவல் பண்ணிடுவோம். பட் ஆனா இப்போ இந்த சட்ட சிக்கல் இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் விசா எடுக்கிறதுல காலதாமதம் ஆகிறதுனால நீங்க மேக்ஸிமம் நீங்க இதுக்கு மாறிக்கிறது நல்லது, டூரிஸ்ட் விசா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ டூரிஸ்ட் விசா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சிஸ் உம்ராவை என்ன செய்யுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உம்ரா விசா வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க, சிஸ் உம்ராவை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இமீடியட்டா உம்ரா விசா எடுத்து கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.